திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் சாரா. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களின் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளக்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரி திருக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதனுடைய காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக கோவில் அண்ணாமலையார் திருக்கோயில் இன்று காலை 4:30 மணிக்கு ஆகம விதிப்படி கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் நடை திறக்கப்பட்டதும் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நினைவாலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்துவிட்டு தற்போது திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியே சென்று வருகின்றனர். மேலும் அண்ணாமலையார் திருக்கோயில் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயக்கருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து மலர்வானைகள் அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழுக மகா தீபாராதனை நடைபெற்றது. வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோயிலில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவு வருவது வழக்கம். இந்நிலையில் ஐயப்ப பக்தர்கள், மேல்மருவத்தூர் பக்தர்கள் என ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே இங்கு வந்து சாமி தரிசனம் செய்வதால் தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது அண்ணாமலை கோவிலில் குவிந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.